வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஸ்டீஃபன் கோஃபியோட 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புளுங்கிறத பற்றி புஸ்தகத்தை பார்ப்போம். இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும். இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்டில் ஒரு ரொம்ப ஃபேமஸ் புக்கானது ஸ்டீஃபன் கோவின்னு எழுதினது. 1932 அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர். 24ஆம் தேதி. அப்படின்னா அவருக்கு இந்த வருஷத்தோட 92 வயசு ஆயிடுச்சு. இவர் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இந்த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் செல்லர். நான் காலேஜில் இருக்கும்போது படித்த புஸ்தகம். இது ஒரு மனுஷன் எஃபெக்டிவாக இருக்கணும்னா இந்த ஹேபிட்ஸ்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த புஸ்தகத்தை நான் ரொம்ப ப்ராடாக ஒரு 7-8 நாளில் படித்து முடித்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த புக்கை நீங்கள் மெதுவாக படிக்கணும். தமிழ்லேயும் இருக்கும், பட் ஆனால் ஒரிஜினல் இங்கிலீஷில் இருக்கும். அதனால் இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு படிக்கிறது பெட்டர். ஏதாவது புரியலைன்னா டிக்ஷனரியில் வச்சு எடுத்து படிக்கிறது பெட்டர். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும். வாழ்க்கையை டீல் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த புஸ்தகத்தில் ஒரு ப்ரைமரி கோட் ஒன்று இருக்கும். லிவ் யுவர் லைஃப் லைக் பை அ காம்பஸ் நாட் அ கிளாக் அப்படின்னு சொல்லுவார். அதாவது உங்கள் வாழ்க்கையை ஒரு கிளாக் மாதிரி லீட் பண்ணாதீங்க, காம்பஸ் மாதிரி லீட் பண்ணுங்க. அண்ட் இந்த காம்பஸ்ங்கிறது உங்கள் வாழ்க்கையை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த கிளாக்கை பற்றி நான் சொன்னதை நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கோட்டுக்கும் நான் சொன்னதுக்கும் ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன் இருக்குது சார் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் நீங்கள் என்னத்தை பண்ணிகிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். இது எப்படின்னா ஒரு டாக்டிக்குக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் வித்தியாசம். டாக்டிக்குங்கிறது எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கிறது. ஸ்ட்ராட்டஜிங்கிறது வாழ்க்கையில் உங்கள் கோலை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் போடுற பிளான். அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் டாக்டிக். ஸோ இவர் டாக்டிக்கை பற்றி பேசலை, இவர் ஸ்ட்ராட்டஜியை பற்றி பேசுகிறார். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்ஸ் ஃபார்முலேட் ஆகிடுச்சுன்னா இந்த ஹேபிட்லாம் நம்மகிட்ட இருக்குது, இந்த ஹேபிட்லாம் நம்மகிட்ட இல்லைன்னு நம்மளுக்கு தெரியறச்ச இல்லாத ஹேபிட்டை கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு கிளாக் வேணும். ஆனால் எந்த ஹேபிட் அப்படின்னு நீங்கள் பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிளாக் உதவியாக இருக்காது. அந்த கடிகாரங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அந்த கடிகாரங்கிறது உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதுக்கு ஓல்டு ஷிப்பில் போகிற கப்பலில் போகிறவங்க, எங்கேயாவது தொலைஞ்சு போனவங்க இந்த காம்பஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த காம்பஸ் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனை எப்போதும் பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும். தட் இஸ் எந்த டைரக்ஷனில் நார்த் ஈஸ்ட்டு எப்படி போகும். ஒன்ஸ் அந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் எது நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னா இந்த டைரக்ஷன் காட்டுறதுக்கு இந்த காம்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கூகுளில் போட்டு ஹவு டு யூஸ் அ காம்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் கையில் காம்பஸ்னு ஒரு டிவைஸ் வச்சுட்ருப்பாங்க, தொலைஞ்சு போயிட்டான்னா கண்டுபிடிக்கிறது. ஆனால் இப்போல்லாம் அப்படி வேண்டாம். உங்கள் செல்ஃபோன்லேயே உங்களது ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா காம்பஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த காம்பஸ் இருக்கும். அதனால் முதல்ல நீங்கள் காம்பஸும் கிளாக்குக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்னு சொல்கிறது காம்பஸ், எப்படி பண்ணணும்னு சொல்கிறது கிளாக். அது உங்களுக்கு இன்கிரைன் ஹேபிட்டாக மாறத்துக்கு உங்களுக்கு கிளாக் தேவைப்படுது. ஆனால் கிளாக் என்ன பண்ணணும்னு சொல்லாது. ஸோ வாழ்க்கையை கைட் பண்ணுறது காம்பஸ் அப்படிங்கிறார். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கைட் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். உங்களுக்கு வேணுங்கிறது உங்களோட வேல்யூஸ். என்னென்ன குவாலிட்டியை நீங்கள் மதிக்கிறீங்க, எதை மரியாதைக்கு இருக்குது, எதை உங்கள் வாழ்க்கையை எந்த டைரக்ஷனில் இருக்குது, உங்கள் வாழ்க்கையோட கோல் என்ன, அதே மாதிரி உங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன. இதெல்லாம் நான் பண்ணுவேன், இதெல்லாம் நான் இப்போ பண்ணவே மாட்டேன் அப்படின்னு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வாழ்க்கையில் எவ்வளோ கட்டப்பட்டாலும் பரவாயில்ல, சிலத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டம்.
அவசரத்துக்கு யார் வேணால் நிறைய பேர் பொய் சொல்லியிருக்கலாம், நானும் பொய் சொல்லியிருக்கலாம் சின்ன வயசில். பட் ஓரளவுக்கு அப்புறம் உண்மையை பேசிடுறது பெட்டர். ஏன்னா உண்மையை வந்து கசப்பாக இருந்தாலும் ஓப்பனாக முன்னாடி சொல்லிடலாம். நீங்கள் மறந்துட்டு உண்மையை வந்து மறைச்சிங்கன்னு வைங்க, பொய் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பொய்யை காப்பாற்றுக்கிறதுக்கு பல குட்டி பொய்களை சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு ஒரு பொய் இல்லை, அந்த ஸ்டோரியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல குட்டி பொய்களை சொல்லிகிட்டே வரும். பஞ்சதந்திரம்னு நினைக்கிறேன், அதில் வந்து கமலஹாசனும் சிம்ரன் நடிப்பாங்க. அதில் ஒரு பொண்ணை செத்து போன மாதிரி நடிச்சிடும். இவங்க ஒரு டான்ஸர் பின்னாடி போவாங்க, 4 ஃப்ரெண்ட்ஸ், மேகிங்கிற பொண்ணு பின்னாடி. அந்த பொண்ணு செத்து போகிற மாதிரி தெரிஞ்ச உடனே அந்த பணத்தை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதில் நாகேஷ் உள்ளே வந்துடுவார். அவர் வந்து கமலஹாசனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார், அவரோட ஃபாதர் இன்லாவாக இருப்பார். ஒரு பொய்யை மறைக்கிறச்ச கடைசியில் கமலஹாசன் சொல்லிடுவான், கேள்வி கேட்குறது ஈஸி மாமா, பதில் சொல்லி பாருங்கன்றோம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் உண்மையை பக்காவாக சொல்லிடுறது பெட்டர். இதை நான் பண்ணுவேன், இதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன ஆனாலும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இருக்கணும். இது ரெண்டும் நம்ம செட் பண்ணிட்டோன்னா உங்கள் கோல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. பட் கோலுங்கிறது பணம் சம்பாதிக்கிறதா இருக்க முடியாது. பணம் சம்பாதிக்கிறதா இருந்ததுன்னா அப்போ நம்ம என்ன வேணால் பண்ணுவோம், திருட்டும் பண்ணுவோம். நார்மலாக போய் வீட்டில் இன்னொரு வீட்டில் கொள்ளையடிக்க மாட்டோம். பட் யாரும் பார்க்காத போது அப்படி ஒரு லட்டு இருந்ததுன்னு வைங்க, நம்மளோட இல்லாத லட்டுன்னு வைங்க, வாயில் எடுத்து போட்டுப்போம். ரோட்டில் நடந்துகிட்டே இருக்கீங்க, ஒரு 5 ரூபா இருந்தால் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. ஒரு 10,000 ரூபா விழுந்து இருந்தது, அது உங்கள் பணம் இல்லை, எவன் பணம் தெரியாது, அவன் கட்டத்தில் இருப்பானா, முக்கால்வாசி பேர் அதை எடுத்துருவாங்க. எடுத்து அவங்க சுயநலத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் அது பண்ணுவீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. உங்களுக்கு 10,000 ரூபா ரோட்டில் போட்டிருக்கோம், அதை எடுத்து உங்கள் சுயநலத்துக்கு யூஸ் பண்ணுவீங்கிறது உங்கள் வேல்யூ. அப்போது அந்த பணம் உங்களது இல்லை, நீங்கள் கடனாகவும் யார்கிட்டேருந்தும் வாங்கலை, அந்த பணத்தை நீங்கள் உழைச்சி வாங்கலை. இதர் பணத்தை உழைச்சி சம்பாதிக்கலாம், உங்கள் வேலைக்கு அது கூலியாக இருக்கலாம், இல்லாட்டா அது வந்து நீங்கள் யார்கிட்டையாவது கடனாக வாங்கியிருக்கலாம். அது யாரோட பணமோ 10,000 ரூபா கிடக்குங்கிறத நீங்கள் எடுப்பீங்களா மாட்டீங்கிறது உங்கள் வேல்யூ. பணக்காரன் ஆகணுங்கிற உங்கள் கோலுக்கு அந்த 10,000 ரூபா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் அந்த 10,000 ரூபாவை எடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. ஸோ அந்த எடுக்கிறதையா மாட்டையான்னு உங்களுக்கு சொல்கிறது அந்த காம்பஸ் உங்களுக்கு சொல்கிற வேல்யூ தான். முக்கால்வாசி பேர் எடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத நீங்கள் பதில் சொல்லணும். இது மாதிரி கஷ்டமான முடிவை நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும், வலிக்கும். ஆனால் லாங் டேர்மில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் கூட அவன் எடுக்க மாட்டான்னு இருந்ததுன்னு வைங்க, மற்றவங்களுக்கு உங்கள் மேலே வச்சுருக்கிற மதிப்புங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். உங்களால் வந்து இந்த ஆளை என்னவாக இருந்தாலும் நம்பலாம், நம்ம பணத்தை அடிச்சிட மாட்டான், நம்ம தெரியாமல் விட்டு போனால் கூட அந்த பணத்தை எடுத்து அவன் பேக்கெட்டில் போட்டுக்க மாட்டான், தட்டி நம்மகிட்ட எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைங்கிறது விலையில்லாதது, அதை நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது. அது நீங்கள் பணக்காரன் ஆகணுங்கிற கோலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேலையை முடிக்க, ஒரு பிஸ்னஸை விற்கணும், ஒரு டீல் இருக்குது, அவனுக்கு பண்ண தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு பண்ண தெரியும். ஆனால் என்ன ஆனாலும் என்னை ஏமாற்றிட மாட்டார், இவர்கிட்ட போனால் இவர் கரெக்டாக பண்ணி காரியத்தை முடிச்சு கொடுப்பாரு, நம்ம ஒரு ஃபீஸை பார்த்து கொடுத்தோன்னா அதை மட்டும் வாங்கிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா அப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா டீலும் உங்கள்கிட்ட வரும். இது ரெப்யூட்டேஷனை பில்ட் பண்ணுறது ஓவர் நைட் பண்ணிட முடியாது. இது வந்து பல வருஷங்கள் ஆகும். ஒன்ஸ் இது ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நம்ம டைமில் இது மாதிரி நடக்கிறது வந்து வாரன் பஃபெட்டுக்கு நடக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா டீலும் அவரை தேடி போகும். கோல்ட்மேன் சாக்ஸுக்கு ப்ராப்ளம்னா அவன்கிட்ட தான் போவான், பேங்க் ஆஃப் அமெரிக்கா ப்ராப்ளம்னா அவன்கிட்ட தான் போவான், ஜிஏக்கு ப்ராப்ளம்னா அவன்கிட்ட தான் போவான். யாராவது ஒரு கம்பெனியை விற்கணும்னு நினச்சாங்கன்னா அவரை தேடி தான் போவார். ஏன்னா அந்த நம்பிக்கையை அவர் சம்பாதிச்சு வச்சுருக்கிறார். அது மாதிரி ஸ்டார்பாக்ஸ் இந்தியாவுக்கு வந்த உடனே யார்கிட்ட போகணுன்னா டாட்டாட்ட போகணும். ரேமண்ட்ஸுக்கு பணம் தேவை, அந்த கன்சூமர் பிஸ்னஸை விற்கணுன்னொன்னே காட்ரேஜ்கிட்ட போனார். மேபி ரிலையன்ஸ்கிட்ட போயிருந்தால்
இன்னும் பெட்டராக பணம் கிடச்சிருக்குமா. ஆனால் அந்த இடம் பேர் நான் பில்டு பண்ண பிராண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது கரெக்டான இடத்துக்கு போகணும். தப்பாக பண்ணதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிட்டி பேங்க் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்தியாவில் ஒரு ஃப்ரான்ச்சைஸை பில்டு பண்ணியிருந்தாங்க. ஹை எண்ட் கஸ்டமர் அதை கொண்டு போய் ஆக்சிஸ் பேங்க்கிட்ட கொடுத்தான். ஆக்சிஸ் பேங்க் மாதிரி மோசமான சர்வீஸ் கொடுக்குற பேங்க்கு இந்தியாவில் போன வருஷம் வரைக்கும் கிடையாது. அவனுக்கு பணம் ஜாஸ்தி வருதுங்கிறதுனால கஸ்டமரை விற்றுட்டு போயிட்டான். இது பின்னாடி சிட்டி பேங்க்கை ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அஃபெக்ட் ஆகும். எப்படி எதை பண்ணணுங்கிறதுக்கு இதே ஒரு கான்ட்ராஸ்டிங் எக்ஸாம்பிள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி, வணக்கம்.